ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். டாக்குமெண்டேஷன் அப்படின்னா ஒரு கான்செப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட்ஸ் கிடையாது. ஜிஎஸ்டியில் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ஒவ்வொன்றோட யூசஸ் என்ன, இது நமக்கு சம்னா வராது. பட் இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காமல் நம்மளால் ஜிஎஸ்டி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ இது தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். ஏன்னா இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி தான் ஒரு சப்ளையர் நம்ம கஸ்டமர்கிட்ட டேக்ஸ் ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ண முடியுது. டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணாமல் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியாது. பில் ஆஃப் சப்ளை. பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெகுலர் பர்சன் பண்ணுற சப்ளை கிடையாது. பில் ஆஃப் சப்ளைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா காம்போசிட் டாக்ஸபிள் பர்சன்னு பார்த்தோமா, ஒரு பெரிய வீடியோன்னு சொல்லி ஒரு முக்கால்வாசி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா காம்போசிட் டாக்ஸபிள் பர்சனால் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சாதானே டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த பில் ஆஃப் சப்ளை. அந்த காம்போசிட் டாக்ஸபிள் பர்சன் பில் ஆஃப் சப்ளை தான் இஷ்யூ பண்ணணும். அடுத்து ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ். ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பர்சன் லைபிள் ஆன டேட்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் அந்த ஒரு பீரியடில் இஷ்யூ பண்ணுறதுக்கான இன்வாய்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி சலான். டெலிவரி சலான் அப்படின்னா ஒரு குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறப்ப இந்த சலானோட சேர்ந்து ஆக்குப்பை பண்ணணும். அப்போ தான் ஒரு டெலிவரி சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் ரீஃபண்ட் வவுச்சர். ரிசிப்ட் அண்ட் ரீஃபண்ட் வவுச்சர்னால் ஜென்ரல் கான்செப்ட். ரிசிப்ட் வவுச்சர்னால் ஒரு காசு நமக்கு உள்ளே வருதுன்னா ரிசிப்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே காசை நம்ம திரும்ப ரீஃபண்ட் பண்ண போகிறோம்னா அந்த கேஸில் ரீஃபண்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ணணும். செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னா ஆர்சிஎம் ப்ரொவிஷன் டேக்ஸ் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ் சப்ளையரால் இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா டேக்ஸ் கட்ட போகிறது நம்ம ரெசிபியன்ட் தான். ஸோ அவரே ஆட்டோமேட்டிக்காக அவர் கட்ட வேண்டிய டேக்ஸுக்கு ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ், செல்ஃப் இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸ்க்கான அமௌண்ட் பே பண்ணுறப்ப ரெடி பண்ணுற வவுச்சர் பேமெண்ட் வவுச்சர். லாஸ்ட்டு கிரெடிட் அண்ட் டெபிட் நோட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஃபார்மேட் இருக்கா, ஒன்றுக்கும் ஃபார்மேட் இருக்கான்னு கேட்டால் ஃபார்மேட்லாம் கிடையாது. பட் மேண்டேட்ரி பர்டிகுலர்ஸ்னு சொல்லி தான் ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க. இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்தந்த பர்டிகுலர்ஸ் உள்ளே இருக்கணும், அதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியில் ஃபிக்ஸ் பண்ணலை. சீரியல் நம்பர் இன் எனி ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 16 கேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு நம்பர் தான் யூனிக்காக இருக்கும், மாறிக்கிட்டே இருக்காது. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒன்று தான் அல்ஃபபெட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கும். அது போக 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், ஸ்லாஷ் இல்லைனா ஹைஃபன். இதுதான் சீரியல் நம்பர். இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற சீரியல் நம்பர். இந்த டாக்குமெண்டேஷன் பேசிக் ப்ரொவிஷன்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக இருக்கிற அடுத்தடுத்த இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் படித்த டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.